ஹாய் கைஸ், நேற்று நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேலை போயிருந்தோம். போகிற பார்த்தா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சி இந்த மாதிரி மந்தி ஹோட்டலில் அன்லிமிட்டடாக பிரியாணி போடுறாங்களாம், வா மச்சா சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு. பிரியாணினாலே விட மாட்டோம், அது அன்லிமிட்டட் பிரியாணினா சும்மா இருப்போமா, அதனால் உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போய். இந்த ஹோட்டல் லொக்கேட்டாக இருக்க பிளேஸ் பார்த்தோன்னா பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்தோனியர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் இந்த ஷாப் பார்த்தோன்னா லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஷாப்போட நேம் பார்த்தோன்னா அரேபியன் மந்தி. இந்த ஷாப்பில் ஃபேமஸ் பார்த்தோன்னா பிரியாணி, அதுவும் அன்லிமிட்டட் பிரியாணி தான் பாய்ஸ் இந்த ஷாப்பில் ஃபேமஸ். இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போனதுமே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே மிரர்லேயே டிரான்ஸ்பரண்டாக ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரொம்ப ராயலாக செமையாக லுக்காக இருந்துச்சு. நான் மெனு கார்டு எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன். மெனு கார்டில் ஃபுல்லாகவே பிரியாணி தான் இருந்துச்சு. அதில் என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த அண்ணா சூப் எடுத்துகிட்டு வச்சாரு. என்னடா நம்ம சூப் ஆர்டர் பண்ணவே இல்லையே, திடீர்னு சூப் எடுத்து வந்து வைக்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தா பிரியாணி வர கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால சூப் குடிச்சிட்டு இருங்க சும்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் தென் நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூட பார்த்தீங்கன்னா தந்தூரி, பார்பிக்யூ, மைனஸ், சாஸு, க்ரீன் சாஸு, ஸோ இதெல்லாமே இது கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. தென் ரைஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அன்லிமிட்டடாக ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தோன்னா பார்க்கவும் சாப்பிடவும் செமையாக இருந்துச்சு. கொண்டு வந்த விதமே பார்த்தோன்னா பார்க்கவே லுக்காக வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் அந்த தந்தூர்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஒரு கடி கடிச்சேன் கைஸ், அந்த மைனஸில் தொட்டு. ஸோ அதோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா வேறு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சிக்கனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ செம்மையாக பார்த்தோன்னா அந்த சிக்கன் பார்த்தோன்னா ரோஸ்ட் ஆகி ஸோ செம்மையாக இருந்துச்சு. இங்கே கொடுக்குற சிக்கனோட குவான்டிட்டி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே கொடுக்குறாங்க. அந்த ஒரு பீஸுமே பார்த்தோன்னா நல்லா பெருசாக செம்மையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது, சேம் டைம் பார்த்தோன்னா குவான்டிட்டியுமே பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதோட ரேட்டை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ச்சி. இந்த ஒரு பிரியாணியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 கைஸ். 1500 கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரியாணி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது, நான் காசு எப்படி செலவு பண்ணுறது தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணலாம் கைஸ். நான் அப்படியே அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அழகாக அந்த சைடில் அந்த ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பாண்டிச்சேரி அந்த ரவுண்டானில் இருக்கிற அந்த வியூவே பார்த்தோன்னா செம்மையாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு கீழே பார்த்தா பிரியாணியே காணா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா இங்கே தான் அன்லிமிட்டட் பிரியாணி ஆச்சு, அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணனை கூப்பிட்டு ஸோ பையா பிரியாணி போடுன்னு சொல்லி அப்புறம் வாங்கி நாங்கள் 2-3 வாட்டி வாங்கி அன்லிமிட்டடாக சாப்பிட்டாங்க செம்மையாக. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ மொஜிட்டோ குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ப்ளூ மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர் பண்ணி அதை குடிக்கும் போது ஸோ அதோட ஃபீலே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ப்ளூ மொஜிட்டோ ஃபைனலாக குடிக்கும் போது சாட்டிஸ்ஃபைங்காக செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி பார்க்க வந்தீங்க அப்படின்னா காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஹோட்டலில். அண்ட் தென் ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளூ மொஜிட்டோ குடிச்சு பாருங்கள், அதோட ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டிச்சேரி பீச் ஓரமாக போயிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.